கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 John 1:7. Blood of Jesus Christ, His Son, cleanseth us from all sin. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆட்டுக்குட்டியின் இரத்தமோ, கோழி சேவலின் இரத்தமோ, கன்றுக்குட்டியின் இரத்தமோ நம் பாவங்களை சுத்திகரிக்க முடியாது. உலகத்திலேயே நம் பாவங்களை சுத்திகரிக்க வேண்டுமானால் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே என்பதை நாம் உணர வேண்டும். இயேசுவின் பாதத்தண்டை வருவோம். நம் பாவங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பு கேட்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் பாவங்களை நம்மை விட்டு நீக்கி நம்மை பரிசுத்தமாக்கி விடும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது அல்லவா? இயேசு இரத்தமே இரத்தமே இரத்தமே, குற்றமில்ல பரிசுத்த இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் இரத்தமே, மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் இரத்தமே, சாபமெல்லாம் போக்கிடுமே, மனவேதனை நீக்கிடுமே நம் இயேசுவின் இரத்தமே. இயேசு இரத்தமே இரத்தமே இரத்தமே. எங்களை இரத்தம் சிந்தி மீட்டவரே, பரமபிதாவே, தர்மியான ஜெப நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாட்டிலிருந்து தப்பிக்க படகில் சென்ற அநேக மக்கள் விபத்தில் மரித்ததை நினைத்து வேதனைப்படுகிறோம். தேவனே, தண்ணீரினால் ஏற்படும் அழிவுகளுக்காக நம்முடைய பாதத்தண்டை வருகிறோம் ஐயா. அகதிகளுக்காக ஜெபிக்கிறோம். சொந்த நாட்டிலே சந்தோஷமாய் வாழக்கூடிய கிருபைகளை கூட்டித்தாரும். சண்டை சச்சரவுகளை நீக்கி போடும். நம்முடைய கரத்திலே படகு விபத்திற்காக ஜெபிக்கிறோம். உயிரிழந்தவர்களில் எத்தனை பேர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை அறியோம் ஆண்டவரே. உயிரோடு இருக்கும் நாங்கள் அநேகரை உமக்காக ஆதாயப்படுத்த நாங்களும் உம்மை அதிகமாய் அண்டி பிழைக்க உதவி செய்யும். இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி மீண்டுமாய் ஒரு விசை இந்த ஜெப குறிப்பிற்காக ஜெபிக்கிறோம். தண்ணீரினால் ஏற்படும் எல்லா விபத்துகளுக்கும் மக்களை விலக்கி ரட்சியும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.